गिरिसाक्षात् दिव्य सर्वलोकान् विषये भगरोगिण எதிர்பார்ப்போட ஒரு மனநிம்மதி கிடைக்கணும் பல எதிர்பார்ப்புகள் நமக்கு. அப்ப புராணங்கள் சொல்லுகிறது, தெய்வத்திடம் போய் நம்ம கேட்கிற பொழுது மனதில் இருக்கணும்னு நினைக்கிற பொழுது அந்த தெய்வத்திற்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று அவனை நிர்குணம் என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு குணம் ஏதும் கிடையாது. உருவம் ஏதாவது இருக்கான்னா உருவமும் கிடையாது, பேர் ஏதாவது இருக்கான்னா பேரும் கிடையாது. அப்ப எப்படிமா இத்தனை பேர் இருக்கு, இத்தனை உருவம் இருக்குன்னா நாமெல்லாம் எப்படி இந்த ஆத்மாக்கள் எப்படியெல்லாம் அவனை மனசார நினைச்சு வழிபடணும், என்ன பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படிலாம் நினைச்சு வழிபட்டார்களோ அந்த உருவத்திலெல்லாம் பகவான் வந்துவிட்டார். அப்படின்னா நிற்குணன், குணமில்லாதவன், உருவம் இல்லாதவன். அப்படிப்பட்டவன் எந்தெந்த குணங்களை கொண்டதாக இருந்தால் இது தெய்வம் என்று சொல்லுகிறது என்றால்